சரவணன் சொல்லுங்க, மதுரை பகுதியில ரிசல்ட் எப்படி இருக்கு, விவரங்களை சொல்லுங்க சரவணன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வோட முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னாக்கா 500 மதிப்பெண்ணுக்கு 499 மதிப்பெண்கள் பெற்று விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு மாணவன் வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் அருகே உள்ள பெரிய வள்ளிக்குளம் என்ற கிராமத்தில் நோபல் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இருக்கு. இந்த பள்ளியைச் சேர்ந்த ஆர் சிவகுமார் என்ற மாணவர் 500க்கு 499 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்திருக்கிறார். அதே பள்ளியில் பி விஷ்ணுபிரியா 498 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் 2ஆம் இடத்தையும், கே பி கிருஷ்ண பிரபா என்ற மாணவி 497 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்றிருக்கிறார்கள். முதல் 3 இடங்களையும் இந்த பள்ளி நோபல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி பெற்றிருக்கிறது. இந்த பள்ளியில் பாத்தீங்கன்னா தற்போது இந்த பள்ளியின் நிர்வாக இயக்குநர் ஜெரால்டு ஞானரத்தினம் உள்ளிட்ட பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் தற்போது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நம்மிடையே முதல் மதிப்பெண் பெற்ற சிவகுமார் என்ற மாணவர் இருக்கார். அவரிடம் கேட்போம், இந்த சாதனைக்கான காரணம் என்னப்பா, எப்படி நான் படிச்சேன், உனக்கு யாரெல்லாம் உதவி பண்ணு? டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஒர்க். அப்புறம் டீச்சர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பேரண்ட்ஸ் வீட்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் டீச்சர்ஸ் சின்ன சின்ன விஷயத்தையும் நல்லா சொன்னாங்க. பிரசன்டேஷன்ல இருந்து ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. சொன்னதே திரும்ப திரும்ப சொன்னாங்க. அதனால நல்லா பதிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு கோல் நம்ம எய்ம் எல்லாருக்கும் அந்த நிமிஷத்துக்கு அச்சீவ் பண்ணணும்னு கோவம் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல மறந்துடும். அதுக்கும் டீச்சர் மகேஸ்வரி மிஸ் ஒரு டிப்ஸ் தந்தாங்க. அதாவது வீட்ல எல்லாம் எழுதி வச்சுக்கணும். நம்ம எங்க ஸ்டடி டெஸ்க் அங்கெல்லாம் எழுதி வச்சுக்கணும். மை எய்ம் இஸ் டு கெட் 500 out of 500 அப்படின்னு எழுதி வச்சாங்க. கிளாஸ்ல எங்களுக்கு டெய்லி கண்ணில் படுற மாதிரி எழுதி வச்சாங்க. இதுதான். நிச்சயமாக அந்த மாணவன் தற்போது மகிழ்ச்சியின் உச்சத்திலே இருக்கிறார். அதனால பேச்சு அவருக்கு வரவில்லை என்று சொல்லலாம். தற்போது அந்த மாணவனின் தாயார் நம்மளிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம், உங்க பையன் வீட்டுல எப்படி படிச்சான், கிளாஸ்ல எப்படிமா படிச்சான்? அவன் ரொம்ப நல்லா படிப்பான். அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணுங்கிறது அவனோட கனவு. அதே மாதிரி கடவுளோட அனுகிரகத்தினால வாங்கிட்டான். அவங்க டீச்சர்ஸ் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. வீட்டுல நாங்களும் பேரண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணோம். அவனோட ஹார்ட் ஒர்க் தான் முக்கியமான காரணம் இதுக்கு. நிச்சயமாக அவன் நல்லா படிப்பான், ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். அதனாலதான் அந்த சாதனை புரிய முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது, இந்த பள்ளியில 100% தேர்ச்சி நடந்திருக்கிறது. முதல் 3 இடத்தை பிடிச்சிருக்காங்க. பள்ளி நிர்வாக இயக்குனர் ஜெரால்டு ஞானரத்தினம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம், சார் உங்க பசங்க இப்போ 3 இடத்தை பிடிச்சிருக்காங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வழக்கமாவே தொடர்ந்து 10ஆம் வகுப்புல நாங்க ஸ்டேட்ல செகண்ட், தேர்ட் வந்திருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ரெகுலரா வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த வருடம் அது மாதின முதன்மை ஆக்கியிருக்கு. அதுக்கு நமது மாணவர் சிவகுமார் உதவி செஞ்சிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிச்சயமாக, அதாவது அவருக்கு மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறார்கள். இவங்க பாத்தீங்கன்னா 2வது மற்றும் 3வது இடம் பிடித்த அந்த மாணவிகள் தற்போது இந்த பள்ளிக்கு வருகை தர இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வருகை தருவார்கள் என்று பள்ளி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. மொத்தத்தில் இந்த பள்ளியே தற்போது சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கிறது என்று சொல்லலாம்.